அன்பான நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். அறிவியலுக்கு புலப்படாத நிறைய வகையான மர்ம முடிச்சுகளை கொண்டு மர்மங்களால சூழ்ந்து இருக்கக்கூடிய கோவில் பூரி ஜெகநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கோவில்ல அப்படி என்னென்ன மர்ம அதிசயங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். எந்த வகையான கிரக தோஷங்களா இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நம்ம சென்று வந்தோம் அப்படின்னா அத்தனை வகையான கிரக தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி என்னென்ன மர்மமான முடிச்சுகள் இருக்கு, யாராலையும் அவிழ்க்க முடியாத இந்த கோவில் மர்மங்கள் பற்றி தெரியுமா? ரொம்பவே குழப்பமாக தான் இருக்கு அப்படின்னு நிறைய வகையான பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன இந்த கோவில்ல மர்மமான முடிச்சுகள் இருக்கு அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ள போகலாம். அறிவியலுக்கே சவால் விடக்கூடிய புலப்படாத பல மர்ம முடிச்சுகள் கொண்ட கோவில் தான் பூரி ஜெகநாதர் கோவில். இந்த கோவில் சோழ மன்னன் அனந்தவர்மன் சோதங்க தேவன் எனும் தமிழ் மன்னரால கட்டப்பட்டிருக்கு. பல வித்தியாசமான கட்டிடக்கலைகளை உள்ளடக்கிய பல்வேறு கோவில்களை தமிழ் மன்னர்கள் உலகமெங்கும் கட்டியிருக்காங்க. இதை ஏன் ஒரு சாவல சென்று தமிழன் கட்டியிருக்கிறான் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. மற்ற எந்த கோவில்கள் போல இல்லாம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மூலவர் சில புனித வேம்பு என்று அழைக்கப்படக்கூடிய தாது பிரம்மத்தால தான் செய்யப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அதே மரத்தினால திரும்பவும் மூலவர் சிலை மறு உருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுட்டு வருது. இந்த கோவிலின் பிரதானமாக இருப்பது கிருஷ்ணர் தான். அதனால இங்கு மூலவராக கிருஷ்ணரும் யசோதையும் பலராமனும் இருக்காங்க. இந்த மூவரும் தான் இங்கு பிரதான வழிபாட்டுக்கு உரியவர்களாய் இருக்காங்க. அதோடு அறிவியல் விஞ்ஞானிகளாலேயே யூகிக்க முடியாத சில மர்ம முடிச்சுகள் இந்த கோவிலை சுற்றிலும் இருக்கு. அது பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். உலகிலேயே வேறு எந்த கோவிலிலும் இல்லாதபடி இந்த பூரி ஜெகநாதர் கோவில் கருவறையில் நிறைய மரத்தாலான சிலைகள் இருக்கு. உலகிலேயே இது போன்ற அமைப்பு வேறு எந்த கோவில்களிலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல இந்த மூலவர் சிலைகள் முழுமையடையாத நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான காரணமும் தெரியாமலேயே ஒரு மர்மமாகவே இருந்துட்டு வருது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோவில்ல நவகளே பரா என்ற பெயர்ல ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழா நடத்தப்பட்டுட்டு வருது. அதில் ஒவ்வொரு திருவிழாவின் போதும் இந்த மூலவர் சிலைகள் புதிதாக செய்யப்படுது. அதற்கான காரணமும் யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து அதை பாரம்பரிய வழக்கங்கள்ல ஒன்று போல மாற்றிவிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தஞ்சை பெரிய கோவிலை நம்ம மெச்சுகின்ற ஒரு விஷயம் அதோட கோபுர நிழல் கீழே விழாம இருப்பதுதான். அதை சோழர் கால கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமா சொல்லிட்டு வரோம். அதே போலதான் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலின் கோபுர நிலம் எப்படி சூரியன் சுட்டெரித்தாலும் தரையில் விழுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா கோவில் கோபுரங்களை சுற்றி புறாக்கள், கழுகு போன்ற பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த கோவில் கோபுரங்களை சுற்றி எந்த ஒரு பறவைகளுமே பறப்பது கிடையாதான். அதே போல இந்த கோபுரத்தின் மீது எந்த பறவைகளும் அமருவது கிடையாது அப்படின்னு ஒரு அதிசயமான விஷயங்களும் சொல்லப்படுது. அது ஏன் என்ற கேள்விக்கு இன்று வரைக்கும் யாருக்குமே விடை தெரியாத ஒரு மர்மமாகவே இருந்துட்டு வருது. குறிப்பா கொடிகள் காற்று வீசும் திசையை நோக்கி பறக்கும். ஆனா இந்த கோவில் கொடிமரத்தில் இருக்கக்கூடிய கொடி காற்று வீசும் திசைக்கு நேர் எதிர் திசையில தான் வீசும். இதை பல இயற்பியலாளர்கள் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து பார்த்தும் புரியாத ஒரு புதிராகவே இருந்துட்டு வருது. கடற்கரையை ஒட்டி தான் இந்த கோவில் அமர்ந்திருக்கிறது. ஆனா மிக ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிலுக்குள் நுழைந்து விட்டால் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் வெளியே இருக்கும் கடலின் அலை சத்தம் கொஞ்சம் கூட கேட்கவே கேட்காதான். இந்த கோவில்ல குடிகொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவுக்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு வந்து விடுவதா ஒரு ஐதீகம் இருப்பதாகவே சொல்றாங்க. அதனால தினந்தோறும் இந்த கோவில்ல இறைவனுக்காக விருந்து ரொம்பவே தடபுடலா செய்யப்பட்டுட்டு வருதான். இந்த விருந்து சமைக்கக்கூடிய முறையே கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். தனித்தனி பாத்திரமா இல்லாம 5 பாத்திரங்களை ஒன்றன் மீது ஒன்றா வைத்து 5லும் சமையல் செய்துட்டு வராங்க. பொதுவா அடியில தீ எரிந்து கொண்டிருந்தா அடியில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவு தான் முதல்ல ரெடி ஆகும். ஆனா இங்கு இதுலயுமே சில அதிசயம் நடந்துட்டு வருதுன்னு தான் சொல்லணும்.
முதல்ல இருக்கக்கூடிய பாத்திரத்தில் உள்ள உணவு தான் முதல்ல வெந்து தயார் நிலைக்கு வருமா. அதே போல எவ்வளவு சமைத்தாலும் துளி கூட வீணாகாமல் பக்தர்களுக்கு வழங்கிட்டுட்டும் வராங்க. இந்த கோவில்ல தேர் திருவிழாவின் பொழுது பூரி மன்னரின் பரம்பரையை சேர்ந்தவங்க தங்கத்தினாலான துடப்பத்தை கொண்டு கோவிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பாதை தெருவையுமே சுத்தம் செய்துட்டு வருவாங்களாம். இங்கு தேரும் ஒவ்வொரு முறை திருவிழாவின் போதும் புதிதாகவே செய்யப்படுது. இதற்கான காரணமும் இன்று வரை யாருக்குமே புலப்படாம தான் இருக்கு. இத்தனை மர்மங்கள் நிறைந்த இந்த கோவிலின் மர்மம் எப்போது தீரும் அப்படின்னு இன்று வரைக்குமே தெரியாம தான் இருக்கு. அதுவும் ஒரு சோழ மன்னனால கட்டப்பட்ட கோவில் அப்படின்றது இன்னுமே கூடுதல் ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்கப்படுது. இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய பூரி என்ற ஊரில் எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் கோவிலின் உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் நம்மை பார்ப்பது போலவே இருக்குமா. இந்த கோவிலுடைய முக்கிய கோபுரத்தின் நிழலானது பகலில் எந்த நேரத்திலும் நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. இந்த கோவில்ல அன்னதானத்திற்கு சமைக்கப்படும் உணவின் அளவானது தினந்தோறும் ஒரே அளவாகத்தான் சமைக்கப்படும். ஆனால் வரக்கூடிய பக்தர்களுக்கு எண்ணிக்கையானது 1000 இருந்தாலும் சரி 10,000 இருந்தாலும் சரி சமைக்கப்பட்ட உணவு என்பது பத்தாமல் போனதே கிடையாதாம். மிச்சமாகி கீழே கொட்டப்படுவதும் கிடையாது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே சொல்லப்படுது. ஜரா என்ற பெயரை கொண்ட வேடன் ஒருவன் எய்த அம்பானது எதிர்பாராமல் கிருஷ்ணரை தாக்கியிருக்கு. அந்த சமயம் கிருஷ்ணர் தன்னோட உயிரை இழந்து மரக்கட்டை போல காட்சியளித்திருக்காரு. இந்திரதீமன் எனும் அரசன் அப்போது பூரியை ஆண்டு வந்திருக்காரு. அந்த அரசனின் கனவில் தோன்றிய பெருமாள் பூரி கடலில் மிதந்து வரும் ஒரு பொருளை கொண்டு பெருமாளின் சிலையை செதுக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டிருக்காரு. இந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக அரசன் தன்னுடைய சேனைகளை கடலுக்கு அனுப்பினாருன்னு கடலில் மிதந்து வந்த ஒரு பெரிய கட்டையை பத்திரமாக காவலர்கள் எடுத்து சென்று அரசனிடம் ஒப்படைச்சிருக்காங்க. அரசன் அந்த மரக்கட்டைக்கு சரியான பூஜைகளை நடத்தி தச்சர்களை அழைத்து பெருமாள் சிலை செய்வதற்கு உத்தரவும் கொடுத்திருக்காரு. தச்சர் ஒருவர் சிலை செய்வதற்காக அந்த மரத்தில் உளியை வைத்தவுடன் உளி உடைந்து விட்டது. அந்த சமயம் பெருமாளே அரசனின் முன்பு ஒரு முதிய தச்சர் வேடத்துல தோன்றியிருக்காரு. வந்திருப்பது பெருமாள் தான் என்பதை அரசனால உணர முடியவில்லை. வயது முதிர்ந்த அந்த தச்சர் அரசனிடம் 21 நாட்களில் இந்த வேலையை முடித்து தருவதாகவும் வேலை முடியும் வரை தான் வேலை செய்யும் அறையை யாரும் திறக்க கூடாது அப்படின்னு அரசனிடம் கேட்டுக்கொண்டிருக்காரு. அரசருமே இதற்கு சம்மதித்திருக்காரு. ஒரு அறையில 15 நாட்கள் தொடர்ந்து வேலை நடந்து வந்திருக்கு. வேலை செய்யப்படும் போது ஒலி சத்தமும் வெளியில கேட்குமா. அறைக்கு வெளியில் உள்ளவர்களுக்கு அறையினுள் வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கான சாட்சியா அந்த சத்தம் இருந்திருக்கு. ஆனா அதை தொடர்ந்து 3 நாட்கள் சத்தமே வரவில்லையா. உள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைச்ச அரசர் தெரிந்து கொள்ள முடியாம அந்த கதவுனை அவசரப்பட்டு திறந்து விடுறாரு. இதன் மூலம் தச்சருக்கு கோபம் வந்துடுச்சு. இன்னும் 3 நாட்கள் மீதமுள்ள காரணத்தால சிலைகள் அரைகுறையாகவே செதுக்கப்பட்டிருந்திருக்கு. வயது முதிர்ந்த தச்சராக இருந்த பெருமாள் மன்னனை பார்த்து பொறுமையை கடைபிடிக்காமல் இந்த கதவை நீ திறந்து விட்டாய். இதனால் இந்த கோவில்ல பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய சிலைகளும் அரைகுறையாகவே தான் இருக்கும். இதை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை காண வரக்கூடிய பக்தர்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துடன் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து விட்டார் அந்த முதியவர் வேடத்தில் இருந்த பெருமாள். தான் செய்த தவறினை உணர்ந்த மன்னன் அரைகுறையாக செதுக்கப்பட்ட ஜெகநாதர், பலராமன், சுமித்ரா இந்த 3களையும் அப்படியே பிரதிஷ்டை செய்து விட்டிருக்காரு. ஆனா இந்த இடத்துல இந்திரதீமன் மன்னனால் கட்டப்பட்ட கோவிலானது காலப்போக்குல பாழடைந்து விட்டதாகவும் அதற்கு பிறகு அந்த இடத்துல பல கோவில்கள் பலராலையும் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த கோவில்கள் எல்லாம் கடல்ல மூழ்கி கொண்டேதான் இருந்திருக்கு. இப்போது இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயமானது 1135 அனந்தவர்மனால் கட்ட தொடங்கப்பட்டு 1200ஆம் ஆண்டுல அவருடைய பேரன் அனங்காபி மாதேவி என்ற அரசனால தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்காங்க. எந்த வகையான கிரக தோஷத்தை உடையவங்களா இருந்தாலும் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஜெகநாதரை தரிசித்தா அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பூர்வ ஜென்ம காலத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையினை வாழலாம் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே இன்று வரைக்கும் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் எப்படி உருவானது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டு எந்த ஆண்டு முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த கோவிலுடைய முழு வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த பூரி ஜெகநாதர் கோவில்ல அப்படி என்னென்ன மர்மமான விஷயங்கள் இருக்கு, ஒரு சில மர்மங்களுக்கான விடையுமே நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க,
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.